நடிகர் நெப்போலியன் தன்னோட மகன் தனுஷுக்கு இப்ப மறுபடியும் அமெரிக்க முறைப்படி இரண்டாவதா திருமண நிகழ்ச்சி நடத்தி அந்த ஒரு வீடியோவை அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் நெப்போலியனோட மூத்த மகனா இருக்கக்கூடிய தனுஷோட திருமணம் ஜப்பான்ல ரொம்ப வெகு விமர்சையா நடந்து முடிஞ்ச நிலையில இப்ப அமெரிக்க முறைப்படியும் திருமணம் நடந்திருக்குது. அவரோட மகன் திருமணத்துக்கு ரசிகர்களும் சமூக வலைதள யூசர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் சினிமால ரொம்ப பிரபலமான நடிகர் இருந்த நெப்போலியன் அரசியலையும் தீவிரமா இருந்தாரு. அவரோட மூத்த மகன் தனுஷுக்கு உடல்ல பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவர் சிகிச்சைக்காக அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாரு. மகன் தனுஷுக்கு 2024 நவம்பர் 7 ஜப்பான்ல அக்ஷயா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் கூட திருமணம் நடந்து முடிஞ்சது. இந்த திருமணம் இந்து முறைப்படி நடத்தப்பட்டுச்சு. இதுல நெப்போலியன் உட்பட எக்கச்சக்கமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில இப்ப தனுஷ் அமெரிக்காவில மறுபடியும் திருமணத்தை நடத்திருக்காராம். இந்த திருமணம் அமெரிக்க முறைப்படி நடத்தப்பட்டிருக்குது. இந்த வீடியோவை அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல நெப்போலியன் ஷேர் பண்ணி எமோஷனலா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்க முறை திருமணம். அன்பு நண்பர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய நம் தமிழ் சொந்தங்களே, வணக்கம். உங்களோட அன்போடும் ஆசீர்வாதத்தோடும் அமெரிக்க அரசோட திருமண அனுமதி பெற்று நேஷ்வில்ல வாழக்கூடிய நம்ம தமிழ் சொந்தங்கள் நண்பர்கள் முன்னிலையில ஸ்ரீ கணேஷ் கோவில்ல மூத்த குருக்களோட வாழ்த்துக்களோடு அமெரிக்க அரசால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியோட தலைமையில அமெரிக்க முறைப்படி என் மகன் தனுஷுக்கும் மருமகள் அக்ஷயாவுக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றிருக்கு. உங்களோட மேலான பார்வைக்கும் உங்க வாழ்த்துக்கும் நன்றிகள் பல கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. கடந்த சில நாட்களாவே நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷை பார்க்கறதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ், இன்னொரு பக்கம் பரிதாபங்கள் கோபி சுதாகர் இவங்கள போய் பார்க்குற மாதிரி பல வீடியோஸை நெப்போலியன் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ தான் மகனுக்கு கடந்த வருஷம் நவம்பர் மாதம் இந்திய முறைப்படி திருமணம் நடந்தாலும் அமெரிக்க முறைப்படி திருமணம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப அமெரிக்க அரசோட மேல் அதிகாரிகள் பார்வையில இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினிகாந்த் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில உருவாகக்கூடிய கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் ப்ரீ புக்கிங்ல ஏற்கனவே எக்கச்சக்கமான வசூல் சாதனையை படைச்சு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கான டீசர் இப்ப வெளிவந்து ரசிகர் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. சொல்ல போனா இந்த ஒரு ட்ரைலர் டீசரை பார்க்கும்போது படத்தோட கதை இதுதான் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணவே முடியல. அந்த அளவு தான் ட்ரைலர் கட்ட லோகேஷ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்சி சம்பந்தமான பல விஷயங்கள் வந்திருக்குது. அதாவது பல வாட்சிகளை ஒன்னா கோத்து அதை ஒரு செயின் மாதிரி ரெடி பண்ணி ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், இன்ட்ரோவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வாட்ச் இடம்பெறுது. அது மூலமா இந்த திரைப்படம் டைம் டிராவல் திரைப்படமா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளும் குழப்பங்களும் வந்திருக்கு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் இப்ப அவர் தரப்புல என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா, இதை நான் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா அதுக்கு நான் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வாட்ச் ஃபேக்டரி தான் இந்த படத்துக்கான தீம். அந்த வாட்சையே ஒரு செயின் மாதிரி உபயோகப்படுத்துக்கு செய்யப்பட்ட ஐடியா தான் இது. மற்றபடி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இது டைம் டிராவல் படம்லாம் கிடையாது. கண்டிப்பா இந்த படம் புதுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் லோகேஷ் அவரோட எமோஷனலா பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.